மேனிஃபெஸ்டேஷன்ஸ் முதல் பாட்டில் நான் கொஞ்சம் விஷயம் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமாக சொல்லியிருப்பேன். இந்த பாட்டில் மேனிஃபெஸ்டேஷன் செய்யும்போது அதுக்கு நாங்கள் சில தகுதிகளை வளர்த்துருக்க வேணும். முதலாவது தகுதி என்னவாக இருக்கணும்னா, நம்ம அதுக்கு முயற்சியை தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கணும். இதில் நாங்கள் முயற்சி செய்யும்போது இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த கடவுள் சொல்லப்படுற ஏதோ ஒரு சக்தி எங்களை சோதிக்கும். அதுக்கு நாங்கள் தகுதியானவங்களான்றதை பார்க்கணும். நம்ம மனதளவில் அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கிற அதே பட்சத்தில் செயற்பாடும் அதுக்கு நாங்கள் கொடுத்தாகணும். நீங்கள் ஒரு விஷயத்தில் மேனிஃபெஸ்டேஷன் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா அதுக்குரிய முயற்சியில் ஈடுபட வேண்டி இருக்கும். இந்த முயற்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவு மன உறுதி உங்களுக்கு இருக்கணும். மன உறுதி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சோதனையும் உங்களுக்கு வந்தே ஆகும். ஆரம்ப கட்டத்தில் தோற்றுக்கொண்டே இருக்கலாம். சில பேருக்கு எடுத்தோடனே அதில் வெற்றியும் அடையக்கூடிய மாதிரி இருக்கும். அது அவங்களோட மன இடத்தையும் அவங்களுடைய முயற்சியும் பொறுத்து அமையும். இதில் மிக முக்கியமான விஷயம், நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கும்போது அந்த ஆசையிலேருந்து கிடைக்கக்கூடிய பலாபலனை பிரபஞ்சத்திட்ட விட்டுற வேணும். இந்த பிரபஞ்சம் இப்போ இதுக்கான செயற்பாடை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். அதுக்கான பயிற்சியும் தந்து கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரியே கொஞ்சம் காலம் போன பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயோ உங்களுக்கு வேகமாக அதுக்குரிய பலாபலம் கிடைக்காது. ஆனால் இதில் மிக முக்கியமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கை என்னவாக இருக்குன்னா, நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த எதிர்பார்த்த விஷயத்துக்குரிய கடைசி முடிவை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கவலைப்படுத்தி வார விஷயத்தை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை தடையாக நீங்கள் ஏற்படுத்திடக்கூடாது. அதாவது நீங்கள் எப்போ ஒரு விஷயம் கிடைக்கலன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ இல்லாட்டி கவலைப்படுறீங்களோ அப்போ அது மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு தடையாக மாறும். இந்த தடையை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஆசையை மட்டும் இருங்க, முயற்சியும் செய்யுங்க. இந்த ரெண்டையும் செய்து கொண்டிருங்க. எதிர்பார்க்காதீங்க, அது எந்த நேரத்துலையும் உங்களோட கையில் வந்து சேரும். அதே சமயத்தில் முடிஞ்சால் கொஞ்சம் ஆன்மீக ரீதியாகவும் முயற்சிகளை செய்யுங்க. உதாரணம், சிறிய ஒரு தியான பயிற்சி செய்யலாம், இல்லை ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இவ்வாறியான விஷயங்களை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் உங்கள்கிட்ட வந்து சேரும். இதில் மிக முக்கியமானது நம்பிக்கை. நம்பிக்கையை வச்சுக்கொண்டே இருங்க. நம்பிக்கை உங்களுக்கு கட்டாயம் வெற்றியை தரும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் டிட்டாச்மெண்ட், அதாவது பற்று இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பற்று இல்லாமல் இருக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாக வந்து சேரும். இதில் நீங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் ஆசையை மட்டும்தான் வைக்க வேணும், முயற்சியை மட்டும்தான் செய்ய வேணும். எதிர்பார்க்க வேண்டாம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்கொள்ளாதீங்க. அதை பிரபஞ்சத்திட்டே விட்டுருங்க. பிரபஞ்சம் உங்களுக்கான வெற்றியை கட்டாயம் ஏற்படுத்தி தரும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வெற்றியிலே போய் முடியக்கூடிய ஒன்றாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெறுங்க. நன்றி.